விஜய் வர்றாருல இருக்கார்ல. விஜய் வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு மனப்பால் குடிச்சிட்டே இருக்காங்களா சார் என்டிஏவும் நீங்க அதிமுகவும்? வந்து அதான் அவர் இல்லைன்னு பல தடவை சொல்லிட்டாரு. எங்களோட தலைமை, நாங்க தலைமை, அப்ப வாங்கன்னு சொல்லிட்டாரு. சார் ஆனா கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஓப்பனா அவர் சொல்லலையே சார். என்டிஏவோட கூட்டணி இல்ல அப்படின்னு வாய் திறந்து அவங்க சொல்லல. அவர்தான் இதை விட எவ்வளவு கேவலப்படுத்த முடியுங்க? களத்திலே இல்லாதவங்க, களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. சார் அது வந்து எப்படி சொல்றாங்கன்னா சீமான தான் சொல்றாரு, எங்களை சொல்லலங்கிறது களத்துல வேற இல்லாதவங்க சொல்றாங்க. ஒண்ணு சொல்றாரு, களத்துக்கே சம்பந்தம் இல்லைன்னு ஒண்ணு சொல்றாங்க. ஒண்ணுல களத்துல இல்லாதவங்க ஏடிஎம்கே, களத்துக்கு சம்பந்தம் இல்லாத சீமான சொல்றாதான் பொது பார்வையாளர்கள் பார்த்தாங்க. ரெண்டு பேரையும் சொல்றாருன்னு. இன்னொன்னு, நீங்க இந்த அண்ணாவை எடுத்துக்கிட்டேன், எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டேன், இதெல்லாம் சொல்லி அழக்கூடாது அப்படின்றாரு. அதை யாரை சொல்றாரு? சீமானையா சொல்றாரு? அதான் அதிமுக தான் சொல்றாரு. ஸோ அதிமுகவை வந்து அவர் எவ்வளவு பலவீனப்படுத்தணுமோ அவ்வளோ பலவீனப்படுத்துறாரு. அவர் போன மீட்டிங்கில் ஒன்றில் அதிமுக எப்படிப்பட்ட கட்சி, இப்போ எப்படி யார் கையில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ அதிமுகவை அவர் அட்டாக் பண்ணுறாங்க, மைல்டாக அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா அது ரொம்ப அட்டாக் பண்ணாத காரணம் அங்கேருந்து வாக்குகளை உருவ பார்க்குறாரு.